Good morning to all. இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் கான்ஸ்டியூஷனோட பார்ட் 2 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பார்ட் 2 எது டீல் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸில் தான் இந்த சிட்டிசன்ஷிப் என்னென்ன இதெல்லாம் சொல்லுது, இன்ஃபர்மேஷன் சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் அப்படின்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணலாம். ஓகே, பாப்புலேஷனை வந்து சிட்டிசன் அண்ட் ஏலியன்ஸ் அப்படின்ட்டு வந்து டிவைட் பண்ணலாம். சரியா, ஏலியன் அப்படின்னா நமக்கே வந்து தெரியும், அயல்நாட்டவர்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். சிட்டிசன் அப்படின்னா வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு சிட்டிசன் வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட மெம்பர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த மெம்பருக்கு, ஓகே, அந்த சிட்டிசனுக்கு அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு செய்ய வேண்டிய சம் ஆப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். சரியா, நாட்டுக்கு செய்ய வேண்டிய சில கடப்பாடுகள் வந்து இருக்கும். சேம் டைம் அந்த கண்ட்ரியோட லாஸ்னால இந்த பர்சனுக்கு சம் ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும், ரைட்ஸ் கிடைக்கும், ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஓகே சிட்டிசன்ஷிப் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். ஓகே, அப்போது சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சிட்டிசனாக இருக்கக்கூடிய பர்சனுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். ஓகே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி சம் ரைட்ஸ் கிடைக்கும், ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லையா. அப்போது இந்த ஸ்டேட்டஸ் வந்து அந்த பர்சனுக்கு இருக்குது இல்லையா. அப்போ எந்த பர்சனுக்கு இந்த ஸ்டேட்டஸ் இருக்கோ அந்த பர்சனை தான் வந்து சிட்டிசன்ஷிப் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்னால கண்ட்ரிக்கு நம்ம வந்து சம் ஆப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணுறோம். அதே மாதிரி கண்ட்ரி வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, கண்ட்ரியோட லாஸ் வந்து நமக்கு நிறைய ரைட்ஸ் கொடுக்குது, ப்ரிவிலேஜஸ் கொடுக்குது. அப்படின்னா இப்போது இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆயிடுது. ஓகே, அதாவது ஒரு இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பர்சனுக்கும் ஓகே ஒரு கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிடுது. ஓகே, சிட்டிசன்ஷிப் அப்படின்னா சிம்பிளாக மீனிங் வந்து இதுதான். இப்போது சிட்டிசன்ஷிப்க்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ், ஒரு சிட்டிசனுக்கு இருக்கக்கூடிய ரைட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து இருக்கும். இது எல்லா பர்சன்ஸுக்குமே வந்து அவைலபிளாக இருக்குமா அப்படின்னா அவைலபிளாக இருக்காது. இது பர்டிகுலராக அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய ரைட்ஸையோ இல்லை வேறு ஏதாவது அட்வான்டேஜஸையோ வந்து என்ஜாய் பண்ண முடியாது. இதுதான் ஏலியன்ஸுக்கும் சிட்டிசன்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரைட்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். சேம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 5 to 11 வந்து சொன்னேன். இப்போ இந்த ஆர்டிக்கலில் ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிக்கல் 5 to 8 எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்த அந்த டைமில், எப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா January 26, 1950 என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்தது. அப்போ அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்த டைமில் சிட்டிசன்ஷிப்பை ரெகுலேட் பண்ணுறாங்க. எந்தெந்த பர்சன்லாம் நம்ம இந்தியாவோட சிட்டிசனாக வருவாங்க, வரமாட்டாங்க அப்படின்னு ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சரியா, அப்போ இந்த ப்ரொவிஷன்ஸை நம்ம இப்போ யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இப்போ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆர்டிகல்ஸ்லேயே ஆர்டிக்கல் 5, 6, 7, 8 இதுலேயே கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த பர்டிகுலர் டேட்டில் இந்தியாவில் ரிசைடிங்கில் இருந்த பீப்புள், இல்லை பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்த பீப்புள், இல்லை இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போன பீப்புள். ஓகே, ஏன்னா அப்போ வந்து கண்ட்ரி டிவைட் ஆகும்போது பீப்புள் அங்கேருந்து இங்கே வராங்க, இங்கேருந்து அங்கே போகிறாங்க. ஓகே, அப்போ அந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா என்ன ப்ரொசீஜர்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும், இதுதான் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு இப்போ கரண்ட்டாக யாராவது ஒரு நியூ பர்சனுக்கு சிட்டிசன்ஷிப் தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்த ப்ரொவிஷனை போய் ரெஃபர் பண்ணலாமா அப்படின்னா ரெஃபர் பண்ண முடியாது. ஏன்னா இது எப்போ அப்ளிகேஷனில் இருந்தது அப்படின்ட்டு பார்த்தோம்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்த அந்த டைமில் சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்கிறதான். சரியா, அப்போ நம்ம இப்போ கரண்ட்டாக யாராவது ஒரு நியூ பர்சன் வந்து இந்தியாவில் நான் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும், அப்போ அதுக்கு வந்து ஆர்டிக்கல் 11 வந்து வேஸ் சொல்லுது. ஓகே, அப்போ அதுக்குன்ட்டு ஸ்பெசிஃபிக் லாஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஒரு லா வந்து பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு இங்கே இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய லா ரிலேட்டட் டு சிட்டிசன்ஷிப் அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஓகே, இந்திய குடியுரிமை சட்டம் 1955.
அப்போது இந்த லாஸ் மூலமாக தான் நம்ம இப்போது சிட்டிசன்ஷிப் எல்லாமே கிளைம் பண்ணிகிட்ருக்கோம். சரியா, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இப்போ யாருக்காவது ஒரு சிட்டிசன்ஷிப் வேணால் ஓடி போய் நம்ம 5 to 8 இருக்க ப்ரொவிஷன்ஸை நம்ம ரெஃபர் பண்ணக்கூடாது. இது வந்து கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்து அந்த டைமில் இருக்கக்கூடிய ரூல்ஸை வந்து சொல்கிறது. சரியா, ஓகே. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப்பில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஃபாலோ பண்ணுறோம். அதாவது இந்தியா ஃபுல்லாக்கும் சேர்த்து நமக்கு வந்து ஒரே சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது. அதான் ஒற்றை குடியுரிமை அப்படின்னு தமிழில் வந்து நம்ம சொல்கிறோம். பட் இதை யூஎஸ் அமெரிக்காவில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கிடையாது, அங்கே டபுள் சிட்டிசன்ஷிப் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது இரட்டை குடியுரிமை அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சிட்டிசன்ஷிப்பு கொடுத்துரும். சரியா, சேம் டைம் அவங்க எந்த ஸ்டேட்டில் இருக்காங்களோ ஓகே வசிக்கிறாங்களோ அந்த ஸ்டேட்டு கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுத்துரும். அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு 2 சிட்டிசன்ஷிப்பு இருக்கும். சரியா, அப்போ இப்போ இவங்க வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ரிசைடிங்காக போகிறாங்க அப்படின்னா அப்போ எந்த ஸ்டேட்டுக்கு போகிறாங்களோ அந்த ஸ்டேட் வந்து அவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்கும். இதுதான் இரட்டை குடியுரிமை. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்குது, அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்குது. பட் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது நமக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்குதா அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நமக்கு யார் தான் கொடுக்குறா அப்படின்ட்டு பார்த்தோம்னா நம்மளோட யூனியன் கவர்மெண்ட்டை தான் வந்து கொடுக்குது இல்லையா. நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் நமக்கு இதை ரெகுலேட் பண்ணி நமக்கு ஆத்தரைஸ் பண்ணுறாங்க. எஸ், இவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்க்கும் டபுள் சிட்டிசன்ஷிப்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3 எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு நிறைய ரைட்ஸ் வந்து இருக்குது. இதில் ஒரு சில குறிப்பிட்ட ரைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஏலியன்ஸ்க்கு அப்ளை ஆகுமா, அதாவது அயல் நாட்டவங்களுக்கு அப்ளை ஆகுமா அப்படின்ட்டு பார்த்தோம்னா அப்ளை ஆகாது. சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அப்ளை ஆகக்கூடிய மாதிரியான ரைட்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்கோம். சரியா, அது என்னென்ன மாதிரியான ரைட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கொஷின்ஸ் இந்த மாதிரி கூட வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. சரியா, அது என்னென்ன ரைட்ஸ் அப்படின்ட்டு பாருங்கள். ஆர்டிகல் 15 டிஸ்கிரிமினேஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 16 ஓகே ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். தென் ஆர்டிகல் 19 ஃப்ரீடம்ஸ். தென் ஆர்டிகல் 29 and 30 கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த 5 டைப் ஆஃப் ரைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஒன்லி டு தி சிட்டிசன்ஸ். இட்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஏலியன்ஸ். சரி, அப்போ ஏலியன்ஸ் வேறு நாட்டுக்காரவங்க வந்து எனக்கு இதில் வந்து ஈக்குவாலிட்டி கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? ஈக்குவலாக எங்களை ட்ரீட் பண்ணுங்கள், எங்களுக்கு இந்த ரைட்ஸ் வேணும் கொடுங்க அப்படின்னு கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னா கிளைம் பண்ண முடியாது. இதுதான் சிட்டிசன்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ், ஒரு ஸ்பெஷல் ரைட் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். சரியா, அப்போ உங்களுக்கு கொஷின் கேட்குறப்ப எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போது ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு 4 ஆர்டிகல்ஸ் கொடுத்துட்டு இதில் எந்த ஆர்டிக்கல் வந்து சிட்டிசன்ஸுக்கு மட்டும் அப்ளை ஆகும் அப்படின்ட்டு வந்து கேட்கலாம். இல்லை இதில் எந்த ஆர்டிக்கல் வந்து ஏலியன்ஸ்க்கு மட்டும் அப்ளை ஆகும் அப்படின்ட்டு வந்து கேட்கலாம். அப்போ அது கேட்டால் அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி கிளியராக வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 15, 16, தென் ஆர்டிக்கல் 19 and 29, 30. ஸோ இந்த 5 ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இது வேறு எந்த பர்சன்ஸுக்கும் வேறு நாட்டுக்காரவங்க யாருக்கும் அப்ளை ஆகாது. சரியா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த ஆக்குபேஷனில் ஓகே ஸோ நம்மளோட சம் அத்தாரிட்டிஸ் எல்லாமே இருக்காங்க இல்லையா, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட். ஸோ இந்த மாதிரியான ஆஃபீஸ் எல்லாமே வந்து ஒரு சில பர்டிகுலர் ஆக்குபேஷன்ஸ் வந்து நம்மளோட சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்கும். சரியா, அப்போ இதில் வந்து ஃபாரினர்ஸ் யாருமே வந்து என்ட்ரு ஆக முடியாது. அது என்னென்ன மாதிரியான ஆஃபீஸ் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், தென் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ், ஓகே அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல். ஓகே, see that difference between advocate general and attorney general உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் இப்போ நான் சொல்கிறேன்.
அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்வொகேட்டை தான் வந்து நம்ம அட்டார்னி ஜெனரல் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரியா? இன்கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே யாருக்கு அகேன்ஸ்டாவது ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அட்வொகேட்டு தான் வந்து அட்டார்னி ஜெனரல் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அட்வொகேட் ஜெனரல் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அட்வொகேட். ஓகே, ஸோ ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்து இந்த அட்வொகேட் ஜெனரல் அப்படிங்கிற பர்சன் வந்து இருப்பாங்க. அப்போ அவங்க ஸ்டேட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதுதான் அட்டார்னி ஜெனரலுக்கும் அட்வொகேட் ஜெனரலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்னர். ஓகே, ஸோ அப்போ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸ் யாருக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும்னா நம்மளோட சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். இதில் ஏலியன்ஸ் ரைட்டு கிளைம் பண்ண முடியாது. சரியா? இதையும் நம்ம கிளியராக வச்சுக்கணும். உங்களுக்கு இதுலேருந்தும் கொஷின்ஸ் வந்து வரும். சப்போஸ் வந்து ஏதாவது போஸ்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இதில் எந்தெந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து ஏலியன்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும் இல்லை சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பீப்புளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ரைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓகே நம்மளோட சிட்டிசனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரைட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ரைட் டு ஓட். ஓகே, அதாவது எலெக்ஷனில் வாக்களிக்கக்கூடிய உரிமை. சரியா? அப்போ இது எந்த மாதிரியான எலெக்ஷன்ஸில் அப்படின்ட்டு பார்த்தோம்னா மெயினாக நம்ம ஓட் பண்ணக்கூடிய எலெக்ஷன்ஸ் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். ஓகே, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்குது இல்லையா? அப்போ இந்த எலெக்ஷன்ஸில் எல்லாமே வந்து யார் தான் ஓட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா சிட்டிசன் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். அப்போ இங்கே வந்து ஃபாரினர்ஸ் யாராவது வந்து ஓட் பண்ணுறதுக்கு ரைட் இருக்கா அப்படின்ட்டு பார்த்தோம்னா எந்த ஃபாரினர்ஸுக்குமே அந்த ரைட்டு கிடையாது. ஓகேவா? இந்த ரைட் டு ஓட்டு வந்து சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே அப்போ ஏலியன்ஸுக்கு எந்த ரைட்டுமே இல்லையா? இப்போ ஏலியன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஃபாரினர்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். இப்போ அவங்க இந்தியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு ரீசனுக்காக வந்து வரலாம் இல்லையா? அவங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக வரலாம், இல்லை ஒரு ஜாப்காக வந்து இங்கே நம்ம இந்தியாவுக்கு வரலாம், இல்லை ஒரு டூரிஸ்டாக கூட நம்ம இந்தியாவுக்கு வந்து வரலாம். அப்படி சப்போஸ் என்ன ரீசனுக்காக அவங்க இந்தியன் டெரிட்டோரிக்குள்ளே வந்துட்டாலுமே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய டியூட்டி யாருக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோன்னா நம்மளோட இந்தியன் லாஸ்க்கு வந்து இருக்குது இல்லையா? நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு அந்த ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அந்த பர்சனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ பேசிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ரைட் டு லைஃப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. சரி, அப்போ அந்த பர்சன் நம்ம இந்தியாவிலேருந்து திரும்பி வெளியில் போகிற வரைக்கும் ஓகே ஸோ அவங்களோட கண்ட்ரிக்கு போகிற வரைக்கும் நம்ம இந்தியன் டெரிட்டோரி கிராஸ் பண்ணுற வரைக்குமே வந்து இந்த ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அவங்களோட உயிருக்கு எந்த பாதிப்பும் வந்து வந்துடக்கூடாது. ஓகே, இல்லீகலாக ஓகே இப்போ ஆர்டிக்கல் 21 அதானே சொல்லுவாங்க, லாவை தவிர எந்த பர்சனோட உயிரையுமே வந்து எடுக்கிறதுக்கு யாருக்குமே வந்து பவர் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சனுக்கு அகேன்ஸ்டாக எதுவும் ஆயிடாமல் பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து லாக்கு வந்து ஒரு டியூட்டி வந்து இருக்குது. சேம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 14. அப்போது இந்த 2 ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் அவைலபிளாக இல்லை, இது யாருக்கும் அப்ளை ஆகுது அப்படின்னா ஏலியன்ஸுக்கும் அதாவது ஃபாரினர்ஸ்க்கும் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாமே பேசிக்காக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நம்மளோட இந்த ஆர்டிக்கலில் 5 to 8 பார்த்தோம் அப்படின்னா இது எப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்த அந்த டைமில் தான் நம்ம இந்த ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ணோம். சரியா? அப்போ அந்த ஆர்டிகல்ஸ்லாம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போது வந்து பீப்புளுக்கு எப்படி சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல் 5. ஓகே, ஆர்டிக்கல் 5 பொறுத்த வரைக்கும் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் பை டொமிசைல் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா தமிழில் என்ன சொல்லலாம் அப்படின்னா வாழ்வகம், டொமிசைல் அப்படின்னா வாழ்வகம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அது பேஸில் வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்குறது. அப்போ அதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த ஆர்டிக்கலில் மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸ்லேயுமே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது இங்கே டைட்டிலே நமக்கு கொடுத்துட்டாங்க சிட்டிசன்ஷிப் பை டொமிசைல். டொமிசைல் அப்படின்னா வாழ்வகம். அப்போ ஆல்ரெடி அந்த பீப்புள் வந்து இந்தியாவில் ரிசைடிங்கில் இருந்த பீப்புளாக தான் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்க ரிசைடிங்கில் இருந்திருந்தாலும் என்ன கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் ஒரு சிட்டிசன்ஷிப்பு வாங்கியிருக்கிறதுக்கு அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா
ஃபஸ்ட்டு கண்டிஷனே பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்தியாவில் வசிச்சுட்டு இருந்திருக்கணும். ஓகே, எப்போ அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வர அந்த டேட்டில் அவங்க இந்தியாவில் வசிச்சுட்டு இருந்திருக்கணும். செகண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே 3 இது இருக்குது. அதாவது அந்த பர்சன் வந்து இந்தியாவில் வந்து பிறந்தவங்களாக இருக்கும், இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே வந்து பிறந்தவங்களாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் வாஸ் பார்ன் இன் இந்தியா. ஓகே, ஸோ அந்த பர்சன் யார் வந்து சிட்டிசன்ஷிப் கேட்குறாங்களோ அண்டர் ஆர்டிகல் 5ல் அவங்களோட பேரண்ட்ஸ் யாராவது இந்தியாவில் பிறந்தவங்களாக இருக்கணும். ஓகே, அப்போ மட்டும்தான் வந்து நம்மளால் 5 கீழே ஒரு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத கிளைம் பண்ண முடியும். ஓகே, அடுத்த தேர்டு கண்டிஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் வரத்துக்கு 5 இயர்ஸுக்கு முன்னாடி, ஓகே, பிஃபோர் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ அந்த 5 இயர்ஸுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க இந்தியாவில் ரெசிடென்ஷியலில் வந்து இருந்திருக்கணும். சரியா, அப்போ மட்டும்தான் அவங்க சிட்டிசன்ஷிப்பு கிளைம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே சொல்லியிருக்க கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஆர்டிகல் 5ல் நம்ம சிட்டிசன்ஷிப்பு கிளைம் பண்ணியிருக்கலாம். சரியா, அது எப்போ அப்படின்னா கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்து அந்த டைமில், பட் இப்போது நம்ம இதை யூஸ் பண்ணுறது இல்லை. சரியா, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 6 படி பார்த்தோம் அப்படின்னா 6 எது டீல் பண்ணது, சிட்டிசன்ஷிப் ஆஃப் மைக்ரண்ட்ஸ் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான். ஆர்டிகல் 6 சிட்டிசன்ஷிப் ஆஃப் மைக்ரண்ட்ஸ் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான், அதாவது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்து வந்த நபர்களின் குடியுரிமை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த பீப்புளெலாம் வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. எந்த டேட்டுக்குள்ளே வந்திருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணியிருக்கேன், அந்த டேட்டு வந்து பாருங்கள். ஓகே, ஹி மைக்ரேட்டட் டு இந்தியா பிஃபோர் ஜூலை 1948 அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த பீப்புள் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு ஜூலை 19, 1948 உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக கன்சிடர் பண்ணப்பட்டிருப்பாங்க. சரியா, இந்த டேட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாவே கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இந்த டேட்டுக்குள்ளே உள்ளே வரலை, ஓகே, he migrated on or after July 1948 அப்படின்னா ஓகே, அந்த 1948ல் ஜூலை 19க்கு அப்புறம் தான் அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. எங்கேருந்து வராங்க அப்படின்னா ஃப்ரம் தி பாகிஸ்தான். சரியா, பாகிஸ்தான்லேருந்து உள்ளே வராங்க அப்படின்னா அப்போ அதுக்கான கண்டிஷன்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ என்ன கண்டிஷன் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் அட்லீஸ்ட் 6 months வந்து நம்ம வசிச்சிருக்கணும். எங்கேருந்து வந்தால் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தா. எப்போ வந்திருந்தா அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஜூலை 1948க்கு அப்புறமா வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க 6 months வந்து இந்தியாவில் வசிச்சிருந்துருக்கணும். மினிமம் 6 months. ஓகே, வசிச்சிருந்து அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கிடச்சிருக்கும். அதர்வைஸ் அவங்களால வந்து சிட்டிசன்ஷிப் கிளைம் பண்ண முடியாது. சரியா, சப்போஸ் இந்த டேட்டுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எதுவும் ரெஜிஸ்டர்லாம் பண்ண தேவையில்லை, அவங்கள இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக கன்சிடர் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா வந்தாங்க அப்படின்னா தான் வந்து 6 months அவங்க இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி. அதுக்கப்புறம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி. இதுதான் வந்து ஆர்டிக்கல் 6. இதில் கன்ஃபியூஸ் ஆக எதுவும் தேவையில்லை, இதில் 2 கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 7 பார்த்தோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆஃப் மைக்ரண்ட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான். ஆர்டிக்கல் 7 பொறுத்த வரைக்கும் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம இந்தியாவில் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கின பர்சன் அண்டர் ஆர்டிக்கல் 5 கீழே வந்து டொமிசைலில் இருந்த பர்சன். ஓகே, ஸோ இங்கே வந்து ரெசிடென்ஷியலில் இருந்து அப்படியே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கின பர்சனாக கூட இருக்கலாம், இல்லை ஆர்டிக்கல் 6 கீழே வந்து மைக்ரேஷனில் வந்த பீப்புளாக கூட வந்து இருக்கலாம். அப்போ ஒரு பர்சன் இந்தியாவில் வந்து இருக்காங்க, அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு திரும்ப போகிறாங்க. ஓகே, எந்த டேட்டுக்கு அப்புறம் போனா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா March 1, 1947. சரியா, இந்த டேட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்தியாவை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னா அந்த பீப்புளோட சிட்டிசன்ஷிப்பை வந்து
சாரி அந்த பீப்புளை வந்து இந்தியன் சிட்டிசனாக கன்சிடர் பண்ண மாட்டோம். சரி, ஆல்ரெடி வந்து ஆர்டிக்கல் 5 கீழே அவங்க சிட்டிசனாக இருந்தாலோ இல்லை 6 கீழே வந்து மைக்ரேஷன் மூலமாக வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப March 1, 1947 அப்புறமா பாகிஸ்தானுக்கே திரும்ப போயிடுறாங்க. அப்படின்னா அந்த பீப்புளை இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். சரியா? சப்போஸ் திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 6 நம்ம என்ன கண்டிஷனை ஃபாலோ பண்ணமோ சேம் கண்டிஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்ட்டு வெளில போயிட்டு உள்ளே வந்தா அப்படின்னா ஆர்டிக்கல் 6 இருக்க கண்டிஷன்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ 6 நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆனர் பிஃபோர் July 19, 1948 அப்படிங்கிற 2 கேட்டகரி வந்து வச்சுருந்தோம் இல்லையா? பிஃபோர் July 19, 1948 அப்படின்னா அவங்க வந்து எந்த கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ண தேவையில்ல, நேரடியாக உள்ளே வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் அதுக்கப்புறமா வந்து அவங்க உள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 6 months வந்து இங்கே இருந்திருக்கணும். ஓகே, ஸோ இந்தியன் டெரிட்டோரியில் வந்து ரிசைடிங்கில் இருந்து அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் பண்ணால் அவங்க வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னாலே. ஸோ சேம் ப்ரொசீஜர் ஆர்டிக்கல் 6 சொல்லியிருக்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க சிட்டிசன்ஷிப்பு வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ 7 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்தியாவில் இருந்தவங்க மைக்ரேட் ஆகி எங்கே போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு போகிறாங்க. போயிட்டு திரும்ப அங்கேருந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு இந்த இது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து அப்போது 1947-48 நடந்த அந்த சிட்டிசன்ஷிப் ரெகுலேஷன்ஸ், இப்போலாம் இல்லை இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 8 சிட்டிசன்ஷிப் ஆஃப் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா. தமிழில் சொல்லணும் அப்படின்னா இந்தியாவிற்கு வெளியில் வாழும் இந்திய வம்சாவளியினரின் குடியுரிமை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இந்த இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சனோ இல்லை அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ், அவங்களோட வம்சாவளியினர் சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸு இல்லை பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸு, தாத்தா பாட்டிலாம் இருந்திருப்பாங்க இல்லையா, கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து பிறந்திருப்பாங்க. பிறந்துட்டு வந்து ரெசிடென்ஷியல் எங்கே மாற்றிட்டு போயிருப்பாங்க அப்படின்னா வேறு ஏதாவது அதர் கண்ட்ரீஸ்க்கு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்படின்னா இப்போ அவங்க அகெயின் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறது. அப்போது அதுக்கு நம்மளுக்கு அப்போது இருந்த ஆக்ட் வந்து என்ன ரெகுலேட் பண்ணுச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு இருந்த ஆக்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஓகே, அந்த ஆக்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே சொல்லக்கூடிய கண்டிஷன் என்னன்னா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஒரு சிட்டிசன்ஷிப் கிளைம் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ஆன்சஸ்டர், அந்த மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது இந்தியாவில் ஃபஸ்ட்டு பிறந்திருக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்தியாவுக்கு வெளியில் அவங்க அதாவது அந்த மாதிரி ஏதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க சம் கண்டிஷன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். என்ன கண்டிஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த கண்ட்ரியில் இப்போது ரிசைடிங்கில் இருந்தாங்களோ, எப்போனா அந்த சுச்சுவேஷனில் ஓகே ரிசைடிங்கில் இருக்காங்களோ அந்த கண்ட்ரியோட தூதரகம்லாம் இருக்கும்ல, டிப்ளமேட்டிக் சொல்லுவோம் இல்லையா, இந்தியன் டிப்ளமேட்டிக்கு சொல்லுவோம்ல, அப்போ அந்த மாதிரி தூதரகத்தில் வந்து ஒரு பெட்டிஷன் வந்து கொடுக்கணும். ஓகே, ஒரு மனு கொடுத்து அது பேஸில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த சிட்டிசன்ஷிப் கிளைம் பண்ணுறது வந்து கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியோ இல்லை கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு வரத்துக்கு அப்புறமோ வந்ததுக்கு அப்புறமோ எப்போ வேணாலும் நம்ம இந்த மாதிரி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆர்டிக்கல் 8 கீழே பேரண்ட்ஸோ இல்லை அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோ, அம்மா அப்பாவோ இல்லை தாத்தா பாட்டியோ வந்து இந்தியாவில் பிறந்திருக்காங்க. பிறந்து அதுக்கப்புறம் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ திரும்ப அவங்க வந்து அவங்களோட ஜென்ரேஷன் ஓகே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அப்போ இருந்த நமக்கு ஒரு லெஜிஸ்லேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இந்த ஆக்ட் தான் நம்மளுக்கு அப்போ ரெகுலேஷன்ஸ் கொடுத்தது. என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது இந்தியாவில் பிறந்திருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணிக்கலாம், இப்போ அவங்க எந்த கண்ட்ரியில் ரிசைடிங்கில் இருக்காங்களோ அந்த கண்ட்ரியோட டிப்ளமேட்டிக் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு பெட்டிஷனை கொடுத்து
நம்ம சிட்டிசன்ஷிப்பு கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது எந்த டைமில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லைனா கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சிட்டிசன்ஷிப்பை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது ரெஜிஸ்டர் பண்ணி அது பேஸில் அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணது பேஸில் ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து வாங்குறது ஆர்டிகல் 8ல் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பீரியடில் கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்த அந்த டைமில் சிட்டிசன்ஷிப்பை எப்படி ரெகுலேட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 9 பார்த்தோம் அப்படின்னா, பர்சன்ஸ் ஆர் வாலண்டர்லி அக்வயரிங் அ சிட்டிசன்ஷிப் ஆஃப் எ பர்சன் ஸ்டேட் நாட் டு பி எ சிட்டிசன்ஸ். அதாவது அயல் நாட்டு குடியுரிமையை தன்னிச்சையாக வேண்டி பெறும் நபர்கள் இந்திய குடிமக்களாக கருதப்பட மாட்டார்கள். ஓகே, ஸோ வாலண்டரியாக யாராவது போய் வேறு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆகிடும். அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் 5, 6, 8 இதில் எல்லாமே வந்து சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கியிருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் யாரெல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தாங்களோ அந்த பீப்புள் வந்து வாலண்டராக வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் போய் சிட்டிசன்ஷிப்பு வாங்கிக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா அவங்களோட சிட்டிசன்ஷிப்பு கேன்சல் ஆயிரும். அவங்களால இங்கே சிட்டிசன்ஷிப்பு கிளைம் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் வந்து ஆர்டிகல் 9ல் வந்து சொல்லுது, வாலண்டரி அக்யூரிங் சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 10 பார்த்தோம் அப்படின்னா, கண்டினியூவன்ஸ் ஆஃப் தி ரைட்ஸ் ஆஃப் அ சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமையின் தொடர்ச்சி அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ்லாம் வந்து எப்படி சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அப்போது அந்த மாதிரி சிட்டிசன்ஷிப்பு வாங்கி இந்தியாவில் சிட்டிசனாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் ஓகே ஃப்யூச்சரில் இனிமேல் பார்லிமெண்ட் ஏதாவது ஒரு லாஸ் வந்து எனாக்ட் பண்ணுறாங்க ஓகே ரிகார்டிங் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா அதில் சொல்லியிருக்க கண்டிஷன்ஸுக்கு எல்லாமே உட்பட்டு தான் வந்து இருப்பாங்க. சரியா? அப்போ மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதான் கண்டினியூவன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஷிப். ஓகே, ஸோ இங்கே பவர் யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட் வந்து அவங்க ஒரு ஃப்யூச்சரில் ஒரு லா எனாக்ட் பண்ணி முன்னாடி ஆர்டிகல்ஸில் எப்படிலாம் சிட்டிசன்ஷிப் வாங்கினாங்களோ அவங்களாம் எப்படி இருக்கணும் ஓகே ஸோ அவங்களெல்லாம் நாங்கள் சிட்டிசனாக கன்சிடர் பண்ணுவோம். இல்லை வேறு ஏதாவது ரூல்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்து உட்பட்டு தான் வந்து நடந்துக்கணும். அப்போ மட்டும்தான் வந்து அந்த சிட்டிசன்ஷிப்பு கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு இந்த ஆர்டிகல்ஸில் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ பார்லிமெண்ட்டு லா கொண்டு வரலாமா ஓகே அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வரலாம். பார்லிமெண்ட்டை மட்டும்தான் லா கொண்டு வரணும். இதுக்கு பவர் கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷன் ஆர்டிக்கல் எது அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 11 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். ஓகே, அப்போது நமக்கு இப்போது சொன்னேன் இல்லையா இந்த ஆர்டிகல்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து 1950 நடந்ததை பற்றி பேசுகிறது. அப்போ இனிமேல் நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு சிட்டிசன்ஷிப்பை பற்றி ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா எந்த லாவை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. சரியா? இதை தான் வந்து ஆர்டிகல் 10ல் வந்து நமக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்லிமெண்ட்டை வந்து சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு லா மேக் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இனிமேல் எல்லாமே அதை தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ அதுக்கு நமக்கு பவர் கொடுத்த ஆர்டிக்கல் எது அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 11. சரியா? அப்போ நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த ஆக்ட் கீழே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதில் மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி சிட்டிசன்ஷிப்பை வாங்கலாம், அக்யூஷன் ஆஃப் அ சிட்டிசன்ஷிப் அண்ட் லாஸ் ஆஃப் அ சிட்டிசன்ஷிப் எந்தெந்த வேஸ்லலாம் வந்து ஒரு பர்சனோட சிட்டிசன்ஷிப் வந்து போயிடும் ஓகே இழந்துருவாங்க அப்படிங்கிற 2 இம்பார்ட்டன்ட் மேட்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் 2ஆக டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அக்யூஷன் ஆஃப் அ சிட்டிசன்ஷிப் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை பெரும் வழிமுறைகள் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். எந்தெந்த வேஸ்லலாம் வந்து நம்ம குடியுரிமை பெறலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பை பர்த். ஓகே, பை பர்த் அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் டேஸ்லேருந்தே ஓகே
அதுக்கப்புறமாலேருந்து இந்தியாவில் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தாங்களோ அந்த பர்சன் எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன்ஷிப் வந்து கிடச்சிருது. இன்கேஸ் இப்போது நம்ம தூதரகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஓகே, இந்த தூதுவர்கள்லாம் வந்து இப்போ ஃபாரினோட தூதுவர்கள் வந்து நம்ம இதில் இங்கே வந்து இருப்பாங்க, டிப்ளமேட்ஸ் எல்லாமே வந்து இருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை நம்ம கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னா அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஜென்ரலாக சொல்கிற கண்டிஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே இந்தியன் டெரிட்டோரியில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன்ஷிப் ரைட்டு வந்து வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போது இந்த மாதிரி ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட டிப்ளமேட்ஸ் வந்து இங்கே இருக்காரு அப்படின்னா அவங்களோட குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பை பர்த். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பை டெசன்ட். டெசன்ட் அப்படின்னா வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா மரபு வழி. ஓகே, ஸோ அதாவது ஒரு பர்சன், ஓகே, ஒரு குழந்தை வந்து அவுட் சைடு இந்தியாவில் வந்து பிறந்திருந்தாலும் அந்த குழந்தையோட ஃபாதரோ மதரோ இல்லை அவங்களோட தாத்தா பாட்டி இந்த மாதிரி வந்து யாராவது வந்து பிறந்திருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க அப்படி பிறந்திருந்தாங்க அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் சிட்டிசன்ஷிப்பை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் மரபு வழி இறங்கு வழி பெறுதல் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பை ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, தமிழில் சொன்னோம் அப்படின்னா பதிவு பண்ணுறது வழியாக எப்படி வந்து குடியுரிமை பெறலாம், பதிவு வழி பெறுதல் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். அப்போ அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி கிட்ட, ஓகே, அதாவது அதுக்குன்ட்டு ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க இல்லையா, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அத்தாரிட்டி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப்பை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதான் வந்து பை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். அப்போ அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிஷனாக வந்து ஃபைல் பண்ணுறது மூலமாக, ஓகே, இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறது மூலமாக வந்து வாங்கிக்கலாம். அப்போ அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக 5 years வந்து இந்தியாவில் வசிச்சிருக்கணும். ஓகே, ரெசிடென்ஸில் வந்து இருந்திருக்கணும். அப்போ மட்டும்தான் அவங்க வந்து வாங்க முடியும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு சிட்டிசன்ஷிப்பை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பை நேச்சுரலைசேஷன்ஸ், அதாவது குடிமையளிக்கும் செயல்வழி பெறுதல் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். அந்த பர்சன் வேறு எந்த கண்ட்ரிலையுமே வந்து சிட்டிசன்ஷிப்பை வச்சுருக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி எந்த டைமில் நம்ம பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறோமோ, இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 12 months வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரெசிடென்ஷியலில் வந்து இருந்திருக்கணும். அதே மாதிரி குட் கேரக்டர்ஸ் இதெல்லாமே பார்ப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு இந்தியன் லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை பெற்றுக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரினா எப்படி சொல்லலாம், நிலப்பகுதியின் இணைப்பு வழி பெறுதல் அப்படின்ட்டு சொல்லலாம். அது எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இது பார்த்தோம் இல்லையா, ஆர்டிக்கல் 2, 3 எல்லாமே பார்த்தோம். அந்த இதில் டிஸ்கஷன் பண்ணும்போது சொன்னேன், இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ 2ல் எடுத்துட்டோம் அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த இந்தியன் ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து ஒரு டெரிட்டரி எடுத்து நம்ம இந்தியாவோட ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். அப்போ அதே மாதிரி வந்து பண்ணும்போது இப்போ அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் ஏதாவது பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த டெரிட்டரியில் இருக்க பீப்புளுக்கு என்ன வந்துடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடச்சிருது. என்ன வேலை கூட அவங்க வந்து வாங்கியிருந்துருக்கலாம், அந்த டெரிட்டோரியை நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து வாங்கியிருக்கலாம். அப்படி வாங்கினதுமே நம்மளோட இந்தியாவோட அதை வந்து அட்டாச் பண்ணிடுறாங்க. அட்டாச் பண்ண உடனேயுமே அந்த டெரிட்டோரியில் இருக்க பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து சிட்டிசன்ஷிப்பு கிடைச்சிருது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் அ சிட்டிசன்ஷிப், அதாவது எந்தெந்த வழியிலலாம் குடியுரிமையை வந்து ஒரு பர்சன் வந்து இழப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 ways வந்து இழந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்தோம் அப்படின்னா ரெனூன்சியேஷன், அதாவது உரிமை துறப்பு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அதாவது உரிமை துறப்புனா அதிலே நமக்கு வந்து இருக்குது, அதாவது ஒரு மெஜாரிட்டி அட்டைன் பண்ண வந்து ஒரு பர்சன் வேறு நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை வாங்குறதுக்காக அவங்களே வாலண்டியராக வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை நான் வந்து ரெனவுன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க திறந்துட்டு போகலாம். ஓகே, எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப்பு வேண்டாம், நான் ஃபாரினில் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போகலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து ரெனவுன்சியேஷன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெர்மினேஷன்.
இப்போது எப்படி வந்து நமக்கு இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிலாம் வந்து வாங்குறாங்களோ இல்லை பை வே ஆஃப் நேச்சுரலைசேஷனில் வாங்குறாங்களோ, அதே மாதிரி நம்மளோட இந்தியன் சிட்டிசன் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் போய் சிட்டிசன்ஷிப்காக ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து பண்ணாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிடும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெப்ரிவேஷன் அப்படின்னா பறிமுதல் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டான ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகிறது. சரியா? கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டான ஏதாவது ஸ்பீச் வந்து கொடுக்கறது, அந்த சாவரின்ட்டுக்கு அகெயின்ஸ்டான ஸ்பீச் வந்து கொடுக்குறது, இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் இப்போ டெரரிஸ்ட் குரூப் கூட சேர்ந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது வந்து பண்ணுறது, இல்லை இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக எந்த கண்ட்ரி வந்து ஏதாவது வார் இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு போய் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறது, இல்லை அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருந்துக்கிட்டு கண்டினியூவஸாக 7 years வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து ரிசைடிங்கில் வந்து இருந்தாலோ இந்த கண்டிஷன்ஸில் இருந்தாலோ, இல்லை அனதர் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கினதே வந்து பை வே ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் நேச்சுரலைசேஷன் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு அஃபென்ஸ் வந்து கமிட் பண்ணிட்டாங்க. அஃபென்ஸ் கமிட் பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா மினிமம் 2 years பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு அஃபென்ஸை வந்து கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன வேஸ் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் அவங்களோட ஸ்பீச் மூலமாகவோ இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டான ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆகிறது, இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து வார் இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருந்துக்கிட்டு கண்டினியூவஸாக 7 years ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணலாம். லாஸ்ட்டாக என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கின வே என்னான்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க, பை பர்த்தாக வாங்கலை, ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க, இல்லை நேச்சுரலைசேஷன் மூலமாக வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஒரு அஃபென்ஸ் வந்து கமிட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் வாங்கினதுலேருந்து ஒரு 5 yearsக்குள்ளேயே ஒரு அஃபென்ஸ் வந்து கமிட் பண்ணிட்டாங்க. அந்த அஃபென்ஸ் கமிட் பண்ணதுக்கு கோர்ட்டு எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா மினிமம் 2 years பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு அஃபென்ஸை வந்து கமிட் பண்ணிட்டாங்க. சரியா? அப்போ இந்த சுச்சுவேஷனில் அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் பண்ணிடும். சரி? ஸோ ஓகே, ஸோ அப்போ இந்த 3 வேலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை வந்து இழந்துருவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து சிட்டிசன்ஷிப் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். ஆர்டிக்கல் 11 தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு கரண்ட்டாக சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம எங்கே தான் போய் பார்க்கணும் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஓகே, ஸோ அதாவது இந்திய குடியுரிமை சட்டம் 1955 அப்படின்ட்டு சொல்லும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.